வணக்கம் சென்னை. இப்படி ஒரு ஹை எனர்ஜி கான்சர்ட்க்கு அப்புறம் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? Can we give it up for my friend Nivas please? அவ்வளவுதானா? I'm so excited. இன்னைக்கு எங்க டீம் சுமோ இங்க உங்களை எல்லாரையும் மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you for such a lovely evening. And எங்க படம் சுமோ நீங்க பார்த்திருக்கீங்க. We have obviously அகில உலக சூப்பர் ஸ்டார், my favorite producer ஐஸ்ரீ sir, and we have ஹோசமின் sir எங்க director. And the most amazing sumo ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு இல்லையா அவர் பார்க்கும்போது. So I'm sure மூவி பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிவாஸ்'s music already 2 songs கேட்டிருக்கீங்க. He's extremely talented, so I'm so happy to be here. Thank you. I think I should definitely ask you, இது உங்களுடைய second association with Wales, and every time you do a film with Wales, அது எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறது நீங்க சொல்லி கேட்டிருக்கோம். இந்த முறை அந்த ஸ்பெஷல்னஸ்ல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படி நிறைய இன்டர்வியூஸ் நீங்க சொன்னீங்க. So சுமோ மீண்டும் வேல்ஸோட எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு because இந்த ஃபில்மே வந்து it's like a reunion of friends. சிவாவோட 3வது படம், ஐஸ்ரீ சரோட 2வது படம், and நிவாஸோட 2வது படம். So it's almost like friends coming together and working together. Beautiful. சார் சொல்லி நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இந்த படத்துல வந்து பிரியா ஆனந்த் அவர்கள் தான் ஹீரோயினா வரணும் அப்படின்னு சொல்லி சிவா சார் சொன்னதா வந்து ஐஸ்வர்யா சார் ஒரு இன்டர்வியூல சொன்னதை நாங்க கவனிச்சிட்டோம். ஆக்சுவலா அவர் இந்த மாதிரி பேசி இருக்கவே மாட்டாரு. என் பேர் சொன்னா ஐயோ நிஜமாவே அவங்களா, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. ஸோ இல்ல பட் ஆனா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இந்த வணக்கம் சென்னை படம் வந்து நிறைய பேர் வந்து உங்க காம்பினேஷனுக்காக தான் பார்த்திருந்தோம். இப்போ மீண்டும் இந்த காம்போல சுமோ பார்க்க போறோம் அப்படிங்கறத இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ என்ன மாதிரி கிரேசினஸ் இருந்தது? இப்போ ஐ திங்க் நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடி ஃபில்ம், இட்ஸ் அ சில்ட்ரன்ஸ் ஃபில்ம், இமோஷனல். இட்ஸ் ஜஸ்ட் அ பியூட்டிஃபுல் ஜர்னி பிட்வீன் அ சுமோ ரெஸ்லர் அண்ட் சிவாவோட கேரக்டர். பியூட்டிஃபுல். அண்ட் பிரியா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணாலே அதில் கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ்க்காகவே நிறைய பேர் தியேட்டர்ஸ் போவாங்க. அவ்வளோ அழகா நீங்க ஆடுவீங்க. இது யாரும் சொல்லவே இல்லை. நிச்சயமா நீங்க நம்பலனா கூட பாருங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த விஷயம் நீங்க சிவா பத்தி சொன்னீங்களா, அதை நம்புறேன். ஆமா இல்லையா? சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆஹா, இது எங்க லிஸ்ட்லயே இல்லையே சார். நான் கூட அதை தவிர்க்கலாம்னு நினைச்சேன். பட் அவங்களே கேட்கும்போது கண்டிப்பாக நீங்க வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் வந்து சிவா சார் கூட ஆசைப்படுறாங்க நீங்க எங்களுக்காக ஒரு 2-3 ஸ்டெப் அப்படி போட்டீங்கன்னா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்னப்பா வேணுமா வேணுமா? இல்ல அவங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. இங்க பாருங்க இப்ப சத்தம் வருது. வேணுமா? சரி யாரோட ஆடணும்? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு ஒரு I have a request. Yes please. தோஷியோட ஆடுறேனா? தோஷியோட ஆடுமா? கூப்பிடலாமா அப்பா அவங்க? மேமே கேட்டுட்டாங்க. இப்ப வேற வழியே இல்ல, நம்மளுடைய தோஷி அவர்களை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? Yes, can we please have Sumo on stage?